ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா ஆயினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 23ஆம் நாள் 6/6/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், நமக்கு வித்தலை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், குருவானவர்கள் அவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசார சீரராக அதிகாலை எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் முடித்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை ஏற்றி பிரார்த்தனை செய்துவிட்டு அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும். இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த மகோத்சவங்கள் நடைபெறுகின்றன. நாடு பூராவும் இருக்கின்ற முருகன் ஆலயங்களிலே குறிப்பாக இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டும் அதேபோல் அம்பாள் ஆலயங்களிலே இவ்வாறு சிறப்பான வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்தை ஒட்டியதாகிய இந்த மகோத்சவம் யாழ்ப்பாணம் சங்கானை இலுப்பைத்தாழ்வு வெல்வில்பதி ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்திலே முருகமூர்த்தி தேவஸ்தானத்தினுடைய ஆதீன குருமுதல்வர் சிவபிரம்மஸ்ரீ சிவாகமஞானி அருள்ஜோதி சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய குருவருள் ஆசியோடு சிவஸ்ரீ ஜகானந்த சிவாச்சாரியார்னாலே இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் கொழும்பு தலைநகரிலே ஜிந்திப்பட்டி சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொழும்பு பண்டாநாயக மாவத்தை சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம். மத்திய மாகாணத்திலே கண்டி வத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவம். இவ்வாறு சிறப்பான உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே நாம் ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்கின்ற பொழுது ஆசார சீரராக நாம் செல்ல வேண்டும். அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள், தீப ஆராதனைகள், வேத பாராயணம், திருமுறை பாராயணம் இவைகள் நடைபெறுகின்ற பொழுது நாம் அமைதியாக இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை சிந்திக்க வேண்டும். அங்கு அபிஷேகம் நடைபெறும். நாம் இங்கே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தால் அது ஆலய வழிபாடாகாது. பூஜைகள் நடைபெறுகின்ற பொழுது, வேத மந்திரங்கள் ஓதப்படுகின்ற பொழுது, தேவார திருமுறைகள் பாடப்படுகின்ற பொழுது நாம் வீண் வார்த்தைகள் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். நாம் தான் தேவாரத்தை பாடவில்லை, யாரோ பாடுகின்ற பொழுதாவது அதனை மனதை ஒருநிலைப்படுத்தி கேட்க வேண்டும். அந்த பழக்கத்தை பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும். ஆலயங்களிலே சென்று அங்கே ஓடித்திரிவதோ விளையாடுவதோ இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ஆலயம் என்பது ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம். சகலயம் ஆலயம். ஆலயத்திலே வீண் வார்த்தைகள் பேசுவது, நான் பெரியவன், நீ பெரியவன், அவன் பணக்காரன், இவன் ஏழை என்று பாகுபாடுகள் ஆலய வழிபாட்டிலே கிடையாது. ஆலய வழிபாட்டுக்கு செல்லுகின்ற அனைத்து அடியார்களும் இறைவனுடைய குழந்தைகளாக, இறைவனுடைய அருளை பெற வந்திருக்கின்ற பக்தர்களாக
எல்லோரும் சமமானவர்கள். யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பெரியவர் என்பது கிடையாது. அவர் நிறைய பணம் வைத்திருக்கிறார், இவர் ஏழையாக இருக்கிறார், இவர் வசதியாக இருக்கிறார் என்பதற்காக ஆலயங்களிலே அந்த முன்னுரிமை என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஆலயம் என்பது ஆன்மாக்கள் இறைவனோடு இணையப்பட வேண்டும். சகலரும் சமமாக ஆலயத்திலே அங்கே வழிபாடு செய்கின்ற சகலருமே அடியவர்களாக இறைவனை வழிபாடு செய்து அருளை பெற வந்திருக்கின்ற பக்தர்கள் எல்லோரும் சமமானவர்கள். இறைவனுக்கு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது என்ற நல்ல சிந்தனையோடு இந்த ஆலயங்கள் எனப்படுகின்ற உற்சவ காலங்களிலே நாம் ஆசார சீரராக சென்று இறை வழிபாடுகள் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.